வணக்கம். செல்வகுமாரின் 2026 மற்றும் 2027 ஆண்டுகளுக்கான வானிலை முன்னறிவிப்பு நீண்டகால வானிலை ஆய்வறிக்கை. சரி, இந்த அறிக்கை வழங்க காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நிறைய விவசாயிகள் இந்த அறிக்கையை கேட்க தொடங்கியிருக்காங்க. இந்த அறிக்கையை கேட்கிறாங்க. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, எல்லினோ பிரச்சனை. சார், எல்லினோ இப்போ வந்திருக்குங்கிறாங்க, சூப்பர் எல்லினோவா மாற போகுதுங்கிறாங்க. அடுத்த வருடம் சூப்பர் எல்லினோவா இருக்குங்கிறாங்க. அடுத்த வருஷம் மழை எப்படி இருக்கும், இந்த சூப்பர் எல்லினோங்கிறது எல்லினோவா எப்போ மாறும், எப்போ முற்றிலுமா விலகும், மீண்டும் எப்போ லானினாவா மாறும், இதெல்லாம் பயங்கர கேள்வியை கேட்டுட்டு இருக்காங்க. இப்ப எல்லாம் மழை பெய்யுமான்னு கேட்கறது இல்லை, அவங்களே ஒரு தனி ஆராய்ச்சியாளரா மாறி அவர்களே இந்த எல்லினோ எப்ப போகணும். காரணம் என்னன்னா, எல்லாம் குழப்ப நிலை, பயங்கரமான குழப்ப நிலை. கொஞ்சம் இல்ல, நீங்க வானிலை அறிக்கையில நம்ம தெளிவா சொல்லியிருக்கோம். இருந்தாலும் எல்லினோ எப்ப விலகும், சூப்பர் எல்லினோ எதையும் காதுல வாங்குறதே இல்லை. ஒரு அறிக்கை நம்ம போட்டிருக்கோம், 99 அறிக்கை பிற சைடு எஃபெக்ட் அறிக்கையை கேட்டுட்டு மனக்கவலையில் ஆழ்ந்து, நம்ம ஃபார்முலா வேற, உலக வானிலை மற்றும் இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் கொடுத்திருக்கிற அறிக்கை வேற, ஃபார்முலா வேற. ஆனால் எல்னினோவால் மழை பற்றாக்குறை இருக்காது, தாமதமாக மழை பொழியும்னு தான் சொல்லிட்டு இருக்கோம். திரும்ப 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 சொல்றது என்னன்னா, அணையில வடகிழக்கு பருவமழை காலத்துல அணை ஃபுல்லா இருந்தால் கூட ஜூன் 12ஆம் தேதி மேட்டூர் அணை திறக்கும் பொழுது சுமார் 40 டிஎம்சி அளவிற்கு தண்ணீர் குறைந்திருக்கும். ஏன்னா குடிநீர் தேவைகள் அதிகமாயிடுச்சு. குடிநீர் தான் முதல்ல முக்கியம். தண்ணிக்கு அடுத்தது சாப்பாடு. அதனால பல்வேறு மாவட்டங்களுக்கு காவிரியோட கூட்டு குடிநீர் திட்டத்தை நம்பி இருக்கிற காரணத்தினாலே இனிமேல் கண்டிப்பாக அணை நிரம்பியே இருந்தாலும் ஜூன் 12ஆம் தேதி திறக்கும் பொழுது 40 டிஎம்சி குறைஞ்சி தான் இருக்கும். 94ல 50 டிஎம்சி தான் இருக்கும். 50 40 தான் இருக்கும். அது 80 டிஎம்சி இருந்தா 80 டிஎம்சில க்ளோஸ் பண்ணா 40 டிஎம்சி போ 40 டிஎம்சி இருக்கும். அப்படிதான் போன வருடம் இருந்துச்சு. ஆகவே கண்டிப்பாக நாளொன்றுக்கு அதாவது வாரத்திற்கு குறைந்தபட்சம் 1.5 டிஎம்சி வரைக்கும் குடிநீர் தேவை, குடிநீருக்காக திறக்கப்பட வேண்டிய சூழ்நிலை இருக்கு. ஆக வாரத்துக்கு 1.5 டிஎம்னா மாதத்துக்கு 4 டிஎம்சி 5 டிஎம்சி குறையும். 4 டிஎம்சி 4 டிஎம்சி குறையும். ஆக மாதத்துக்கு 5 டிஎம்சி 4 டிஎம்சி கண்டிப்பா குறையும். ஆகவே குடிநீர் தேவை காரணமா குறையதாச்சு. எப்பொழுதுமே இந்த தேக்கி வைக்கப்பட்டிருக்க தண்ணீர் அப்படியே இருக்கும். 120 அடியில ஒரு 100 அடியாவது இருக்கும். இப்போ மிக இறங்கு முகத்துல போறதுனாலதான் அது உங்களுக்கு கஷ்டம் ஏற்படுது. நல்லா ஒண்ணே புரிஞ்சுக்குங்க, எப்பொழுதுமே ஜூன் ஜூலைல பெருசா தென்மேற்கு பருவமழை தீவிரம் இருக்காது. இதை தென்மேற்கு பருவமழைக்கு மலையோரம் இருப்பவர்களும் பயன்பெறுவார்கள். ஆனால் மறந்துடுறாங்க. ஆனால் சாரல் வரும், சுத்தமா ட்ரையா வெயில் அடிக்காது, கொஞ்சம் சாரல் இருக்கும். போன வருடம் வடகிழக்கு பருவமழை உள் மாவட்டங்கள்ல கொஞ்சம் ஒதுக்கி விட்டு போயிட்டு, இலங்கையை கடந்த நிகழ்வு ஜிக்ஜாக் போட்டு கடலை ஆட்டம் போட்டுட்டு கரையை கடந்து அது அரபிக்கடல் நோக்கி போகும் பொழுது கூட அது சரியான மழை பொழிவை கொடுக்காம பாலக்காட்டு கணவாய் அப்படி எல்லாம் ஏமாத்திட்டு போயிடுச்சு. அப்போ ஏரி குளங்களா அப்ப கடந்த வருடமும் நிரப்பல, திண்டுக்கெல்லாம் வறட்சியில விட்டுட்டே போயிட்டு, புரியுதுங்களா? இலங்கையை மட்டும்தான் வரைபடத்துல மாத்தி வச்சுட்டு போயிட்டு, அதனால ஏற்படுற பிரச்சனை இப்போ தொடருது. அதனால ஏற்பட்ட பிரச்சனை தான் தொடருது. ஆனால் எப்பொழுதுமே பருவமழை தொடங்கும் பொழுது மழை பெய்யும். தொடங்கிட்டுன்னா பருவமழை முன்னேற்றத்துல தான் இருக்கும். பருவமழை எப்போ வட இந்தியா முழுவதும் தொடங்கி பாகிஸ்தான் எல்லையோரம் தொடங்கி பாகிஸ்தானையும் குளிர்விக்கிறது எப்பயோ அப்பதான் பருவமழை தீவிரமடை. இன்னும் முழுமையா பாகிஸ்தான்ல குளிர்விக்கல, குஜராத் வரைக்கும் தான் குளிர்விச்சிருக்கு. குஜராத் வரைக்கும் தான் வெள்ளம். இப்ப வரப்போது பாருங்க, இந்த நிகழ்வு போய் பாகிஸ்தானை குளிர்விக்கும். பாகிஸ்தானை குளிர்விக்கலன்னா கூட பரவாயில்ல, பாகிஸ்தானுக்கு மழைப்பொழிவை கொடுத்து அந்த பாகிஸ்தான் எல்லையோர வடமேற்கு இந்திய பகுதியை குளிர்வித்து விட்டு பிறகு படிப்படியாக அது காற்று களைய தொடங்கும். அந்த நிலை எப்பொழுதுமே ஆகஸ்ட் மாதம் தான் இருக்கும். நமக்கு எப்பொழுதுமே மேட்டூர் அணை எப்போது நிரம்பும்னு கேட்டா ஆகஸ்ட் 15 தான் எல்லா வருடமும் சொல்லியிருக்கிறோம். கடந்த வருடம் மட்டும்தான் ஜூன் ஜூலையிலே நிரம்பும்னு சொன்னோம், நிரம்பினுச்சு. இந்த வருடம் எல்லா வருடமும் ஆகஸ்ட் ஆடிப்பெருக்குக்கு பின்னாடி தான், ஆகஸ்ட் 15க்கு பின்னாடி தான். பல ஆண்டு ஆடிப்பெருக்குக்கு மட்டும் தண்ணி திறந்து விட்டு இருக்காங்க, ஆடிப்பெருக்கு கொண்டாடுவதற்கு மட்டுமே திறந்து விட்டு இருக்காங்க. அதை திறந்து விடும்போது என்ன ஆகும், திடீர்னு மழை பெஞ்சிடும். ஆடிப்பெருக்குக்கு மட்டும் ஒரு ஜீவோ போட்டு திறந்து விடுறதுக்கு ரெடி பண்ணுவாங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா கர்நாடகாவில் வெள்ளம் வந்துடும். அப்புறம் ஆடிப்பெருக்கு திறக்கிறத விட சேர்த்து அப்புறம் பாசனத்துக்கும் திறந்து விட்ட காலமும் உண்டு, புரியுதுங்களா? எப்பொழுதும் ஆகஸ்ட்ல மழை பெய்யும். இந்த வருடமும் அப்படிதான் ஆகஸ்ட்ல பெய்யும். உங்களுக்கு
இந்த எல்னினோ கொடுத்த ஒரு மீடியாவா? ஐயோ பாவம் விவசாயிகள். நேற்றைக்கு 92% மேகங்கள் உருவாயிட்டான், மேகம் படையெடுத்து வருதான், இந்தியாவை மூழ்கடிக்க போகுதான் அப்படின்னு ஒரு விவசாயி கேட்கிறார். தலைப்புச் செய்திகளை பார்த்து அதன் மேல இருக்கிற செய்தியை பார்த்து பயப்படாதீங்க. நமக்கும் சொந்தமா அந்த பகுத்தறிவுங்கிறது ஒன்று வேண்டும், இல்லை என்று சொல்லவில்லை. நீங்க அச்சப்படுறீங்க எல்லா தகவலையும் கேட்டு, வேண்டவே வேண்டாம். கண்டிப்பாக பருவமழை மெல்ல இன்க்ரீஸ் ஆகி பின் பருவமழையாக ஆகஸ்ட் 1 இன்னும் கொஞ்சம் கூடி, ஆகஸ்ட் 2, 3, 4, 5 இன்னும் கொஞ்சம் கூடி, கொஞ்சம் ஒரு நிகழ்வு அந்த பக்கம் விலகி போன கொஞ்சம் தொய்வானது போல் தெரிந்து, அடுத்தடுத்த நிகழ்வுகள் வடக்கு வங்கக்கடல் பகுதிக்கும் ஒடிசாவிற்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல வந்து, ஆகஸ்ட் 15 மேல அடுத்தடுத்து வந்து, செப்டம்பர்ல நிறைய வந்து, அக்டோபர்ல வந்து தென்மேற்கு பருவமழையை தென் மாநிலங்கள்ல தீவிரப்படுத்தும். ஆந்திர பிரதேசத்துல இருக்கிறவங்களுக்கு கேளுங்க, உங்களுக்கு எப்ப தென்மேற்கு பருவமழைன்னு செப்டம்பர்னு தான் சொல்லுவாங்க. செப்டம்பர் தான் சொல்லுவாங்க. ஆந்திர பிரதேச பருவமழை செப்டம்பர். வட இந்தியாவுக்கு போயிட்டு பின்வாங்குற போதுதான் செப்டம்பர்ல பெய்யும். ஆந்திர பிரதேச வெள்ளப்பெருக்கெல்லாம் ஏற்பட்டிருக்கு தெலுங்கானாவெல்லாம். அப்பதான் ஒடிசாவுக்கும் ஆந்திர பிரதேசத்திற்கும் அதிக மழை பொழிந்திருக்கு. காரணம் என்னன்னா, நீராவியை நீராக மாற்றுவதற்கு உயரழுத்த குளிர்காற்று வேண்டும். அப்பதான் இமயமலையிலிருந்து குளிர்காற்று கிடைக்கும், நீராவியை நீரா மாற்றும். அந்த அடிப்படையில தான் நமக்கும் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல தான் அதிக மழை, தென்மேற்கு பருவமழை பொழின்னு சொல்றோம். நாம இந்த வருடம் இந்த 1ஆம் தேதியிலிருந்து பெய்த மழை அணைகளை கபினியை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு 10ஆம் தேதிக்குள்ள, ஆகஸ்ட் 10க்குள்ள. ஆனால் KRS நிரப்புவது தாமதம் அடையும். ஏன்னா அது பெரிய அணை, தண்ணீர் குறைவா இருக்கு. இருந்தாலும் அதுவும் ஆகஸ்ட் இறுதியில நிரம்புவதற்கு சாதக சூழல் அதிகமா இருக்கு. காரணம், ஆகஸ்ட் இறுதியில, ஆகஸ்ட் 15 தேதிக்கு மேல அடுத்தடுத்த நிகழ்வுகள் ஒடிசாவிற்கு வரும். தென்மேற்கு பருவமழையை கர்நாடகாவிலையும் கேரளாவிலையும் தீவிரப்படுத்தும். செப்டம்பர் நிகழ்வு ஆந்திர பிரதேசம் வரும். செப்டம்பர் இறுதி நிகழ்வு ஆந்திர பிரதேசத்தின் மத்திய பகுதி. அக்டோபர் 15 தேதி நிகழ்வு தெற்கு ஆந்திர பிரதேசம் வரும். அப்பெல்லாம் கேரளா, கர்நாடகாவிலே செப்டம்பர்லாம் கேரளாவில் வலுத்து பெய்யும். தெற்கு கர்நாடகா, தெற்கு ஆந்திர பிரதேசம், கேரளா, கர்நாடகாவின் தெற்கு பகுதியெல்லாம் செப்டம்பர், அக்டோபர் வலுத்த மழை இருக்கு. அக்டோபர் 15 தேதி வடகிழக்கு பருவமழை போலவே தென்மேற்கு பருவமழை பெய்ய போகுது. செப்டம்பர், அக்டோபர், செப்டம்பர், அக்டோபர் நினைவு வச்சுங்க. செப்டம்பர், அக்டோபர்ல இறுதி கட்ட தென்மேற்கு பருவமழை கர்நாடகாவிற்கும் கேரளாவிற்கும் அச்சுறுத்தல் இருக்கு. குறிப்பா வயநாட்டுக்கு அச்சுறுத்தல் இருக்கு. செப்டம்பர், அக்டோபர் அந்த அச்சுறுத்தலில் பெய்யக்கூடிய மழை தான் அணைகளை நிரப்பும் மழை. அணைகளை நிரப்பும். இப்போ 10ஆம் தேதி ஆகஸ்ட் 10க்குள்ள கபினியை நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஆகஸ்ட் இறுதியில KRS நிரப்புவதற்கு வாய்ப்பு இருக்கு. செப்டம்பர்ல அந்த அணை நீர் தண்ணீர் மேட்டூரை வந்து, மேட்டூருக்கு வந்து செப்டம்பரிலே மேட்டூரை நிரப்பும். தொடர்ந்து உபரி நீர் செப்டம்பர் இறுதி, அக்டோபர்ல திறக்கும் வகையில தான் மழை இருக்கும் என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். சரி, இது வெப்பசலன இடிமழை பிடிவும் தமிழ்நாட்டில் இருக்கும். காற்று சுழற்சி தமிழ்நாட்டிலே செப்டம்பர், அக்டோபரிலே நீடிக்கும். தென்மேற்கு பருவமழை காலத்துல காற்று சுழற்சியுடன் இணைந்த தென்மேற்கு பருவமழை தமிழ்நாட்டிலே பொழியும். புரியுதுங்களா? இதுல இந்த பிரச்சனைக்குரிய காற்று பகுதிகளுக்கு மட்டும், பிற பகுதிகளுக்கு நிறைய மழை இருக்கும். அந்த காற்று பகுதிகளுக்கு காற்றும் இருக்கும், சாரலும் இருக்கும், மழையும் இருக்கும், அளவில் குறைந்திருக்கும். இருந்தாலும் அங்கேயும் ஒரு நாள் நல்ல செட்டிங் செட் ஆகி அங்கேயும் சில நாள் கனமழை பெய்யும். பிரச்சனைக்குரிய பகுதி பிரச்சனைகளை சந்தித்து இறுதியில தான் சில நாட்கள் நல்ல மழை பொழிவை கொடுக்கும். புரியுதுங்களா? உடனே நிறைய அந்த இடத்துல எதிர்பார்க்க கூடாது. என்ன, நீங்க இருக்கக்கூடிய பிரச்சனைக்குரிய பகுதி, அந்த பிரச்சனைக்குரிய பகுதி எதுன்னு உங்களுக்கு தெரியும். இந்த தாராபுரத்தை சுற்றி வட்டார பகுதி, கயத்தாரை சுற்று வட்டார, கயத்தாறு சுற்று வட்டார பகுதி, அங்கேயும் மழை பெய்யும். பிற பகுதிகள் எல்லாம் பெஞ்சிட்டு இருக்கும். திடீர்னு உங்களுக்கு ஒரு நாள் பெய்யும். எப்பொழுதுமே மன்னார்குடியில டெல்டாவில் மழையே பெய்யாது, சுத்தி 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 பெய்யும். திடீர்னு மன்னார்குடிக்கு மட்டும் ஒரு நாள் வந்து மழை பெய்யும். அது ஒரு நாள் பார்த்தீங்கன்னா கடந்த முறை 6 சென்டிமீட்டர் மழை பொழித்தது ஒரே நாள். ஆனா பக்கத்துல பெய்யல. இதே போலதான் அந்த இடத்துக்கும் ஒரு நாள் பெய்யும். ஆகவே நம்பிக்கையுடன் இருக்கணும். நல்ல மழை பொழிவை கொடுக்கும். ஆக செப்டம்பர், அக்டோபர் அதிக மழை இருக்கு. பாதிக்கும் மழை கேரளா, கர்நாடகாவில் இருக்கு. அணைகளை நிரப்பும் மழை இருக்கு. அக்டோபர் மாதம் 15 தேதி வடகிழக்கு பருவமழை தொடங்கியது போலவே பொழியும். காற்று சுழற்சி தாடு நிலைகள் தெற்காந்திர பிரதேசம் வரும். அப்படியே தலைகீழாக அக்டோபர் 15 18 தலைகீழாக மாறி அக்டோபர் 18 வடகிழக்கு பருவமழை தொடங்கி தொடக்கமே வலுத்த மழையாக இருக்கும். சிறு நிகழ்வும் வலுவான மழை பொழிவை தரும். சின்ன நிகழ்வா தான் இருக்கும்.
நிறைய காற்று குவிதலை ஏற்படுத்தும், நீராவி காற்று குவிதலை ஏற்படுத்தும். குறிப்பிட்ட இடங்கள் அதிகமா காற்றை கொண்டு வந்து ஏற்றும், குளிரலை வந்து அளவான குளிர் வந்து அளவான நீராவியை நீராக மாற்றும். சரியாக நீராவியை நீராக மாற்றும் அளவிற்கு குளிர் காற்று சரியான அளவு ரேட்சியுள்ள கிடைக்கப்பெறும் இந்த ஆண்டு. ஆகவே கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை அதிகம் இருக்கிறது. அக்டோபர் முன் 15 அந்த 18ஆம் தேதியிலிருந்து இந்த 30ஆம் தேதிக்குள்ளே 31ஆம் தேதிக்குள்ளே நிறைய மழை இருக்கு. நவம்பர் அதை விட அதிகம் இருக்கு. டிசம்பரும் அதிகமா இருக்கு. தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்களுக்கெல்லாம் டிசம்பர்ல அதிக மழை, நவம்பர் டிசம்பர்ல அதிக மழை இருக்கு. ஆக புரிஞ்சுக்கிங்க. இலங்கைக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை, தென் மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலை, நாலுமூக்கு, ஊத்து, காக்காட்சி போன்ற பகுதிகளுக்கெல்லாம் டிசம்பர்ல அதிக மழை இருக்கு. அதுக்கு முன்னாடியே நிறைய இருக்கு. கொஞ்சம் கொஞ்சமாக உங்களை குளிர்விக்கும். உங்களுக்கு எப்பெல்லாம் சந்தேகம் வருதோ வானிலை அறிக்கைக்குள்ள போய் பாருங்க. எல்லா செய்தியையும் பாக்குறீங்க. விவசாயிகளாக நீங்கள் உங்களுக்கு தேவையான அந்த வானிலை அறிக்கையை நீங்க பாக்குறது இல்ல. ஆளை பார்த்தா கேள்வி கேட்கறீங்க. இந்த கேள்வி கேட்கறதை விட்டுருங்க. தயவுசெய்து வாட்ஸ்அப் குள்ளரையும் வினா எழுப்பாதீங்க. தயவுசெய்து கேளுங்க. உங்களுக்கு நான் பதில் சொல்லணும்னா 20 நிமிஷம் பதில் சொல்லி ஆகணும். டக்குனு இந்த அறிக்கையை உங்களுக்கு புரிய வைக்க முடியுமா? முடியாது. தயவுசெய்து உங்களுக்கு ஏற்படக்கூடிய சந்தேகத்திற்கு அதை அறிக்கையை கேளுங்க, அப்டேட்ஸை பாருங்க, அப்டேட்ஸோட இணைந்தே இருங்க. எனக்காக சொல்லல. ஆகவே ஒருவருக்கு பதில் சொல்லலாம். கொஞ்ச நேரத்தில் டக்குன்னு பெய்யும் பெய்யாதுன்னு சொல்ல முடியாது. எங்க எப்படி பெய்யும் அப்படிங்கிற டீடைலா சொன்னாதான் உங்களுக்கு புரியும். தயவுசெய்து அப்டேட்ஸோட இணைந்திருங்க. சரி, 2026 டிசம்பர் சொல்லியாச்சு. டிசம்பர் வரைக்கும். ஜனவரியிலையும் வடகிழக்கு பருவமழை தொடரும். வலுத்த மழை ஜனவரி 10 வரை இருக்கு. அதுக்கப்புறம் மழை இருக்கும், மழையும் இருக்கும், இடைவெளியும் இருக்கும், அளவில் குறைந்திருக்கும். ஜனவரி பொங்கலுக்கு பிறகு பிப்ரவரியிலிருந்து கொஞ்சம் வெயில் அதிகமாகும். பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல் வெயில் அதிகமா இருக்கும். அப்போ எல்னினோ என்பது பசிபிக் பெருங்கடல் இருக்கும். அதை நான் ஏற்கனவே பலமுறை சொல்லியிருக்கிறேன். எல்னினோ வந்து சூப்பர் எல்னினோ மாறினாலும் கவலைப்படாதீங்க. அது அமெரிக்க பக்கத்தில் இருக்கும் வெப்ப அதிகமா. ஆசிய பக்கத்தில் தென்சீன கடலில் இருந்து தாய்லாந்து வளைகுடா, தென்சீன கடல், சுமத்ரா தீவொட்டிய கடற்பகுதி, வங்கக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல் வெப்பம் அதிகரித்திருக்கும். எல்னினோ இருக்கிற இடத்துல எவ்வளவு வெப்பமோ அதே வெப்பம் எல்னினோ என்பது அமெரிக்க பக்கம் வெப்பம் உயர்ந்திருக்கும். வெப்பம் அமெரிக்க பக்கம் எவ்வளவு வெப்பம் இருக்கோ அதே அளவு வெப்பம் இந்திய பெருங்கடல்ல இருக்கும். அதனால தயவு செய்து புரிஞ்சுக்கிங்க. எல்னினோ சூப்பர் எல்னினோவை இருந்தாலும் இந்திய மழை, அதிலும் குறிப்பா இந்தியாவோட தென்மேற்கு பருவமழை, பிந்தைய மழை இந்தியாவோட வடகிழக்கு பருவமழையில எந்தவித பாதிப்பும் ஏற்படுத்தாது. அடுத்த ஆண்டு 2027 கொஞ்சம் வெப்பம் அதிகமாக இருக்கும், கண்டிப்பா இருக்கும். ஆனால் கோடை மழை பிந்தைய மழையாக பொழிவதற்கு வாய்ப்பு இருக்கு. ஜனவரி மாதம் வடகிழக்கு பருவமழை நிறைவடையும் பொழுது வங்கக்கடல், அரபிக்கடல், நிலநடுக்கோட்டு இந்திய பெருங்கடல், தெற்கு இந்திய பெருங்கடல் இதெல்லாம் வெப்பம் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். ஜனவரி மாதத்துக்கு பிறகு தெற்கு மார்ச் 21 வரைக்கும் நிலநடுக்கோட்டுக்கு தெற்கே இருக்கக்கூடிய இந்திய பெருங்கடல்ல நிகழ்வு எப்படி உருவாகுது, அங்கே உள்ள நீரோட்டங்கள் எப்படி பயணிக்கிறது என்பது எல்லாம் பொறுத்து தான் எல்னினோ அடுத்த வருஷம் இருக்கும். அது சூப்பர் எல்னினோ மாதிரி எல்னினோவா இருக்கும். அது நமக்கு மழை பொழிவை அடுத்த ஆண்டு மே, ஜூன்ல இடையூறு கொடுக்குமாங்கிறது ஜனவரி மாதம் தான் உறுதிப்படுத்த முடியும். ஆனால் இப்பொழுது ஆய்வறிக்கைப்படி அடுத்த ஆண்டும் பிரச்சனையை கொடுக்காது என்று தெரிகிறது. இருந்தாலும் அதை உறுதிப்படுத்துவது ஜனவரி மாதம் தான் நம்ம உறுதிப்படுத்தலாம். ஆனால் கோடையில கொஞ்சம் வெயில் கூடுதலா இருக்கும். அதுக்கு தான் நம்ம சொல்றோம், வரக்கூடிய வடகிழக்கு பருவமழையில் பெய்யக்கூடிய மழையை சேமிப்போம், பண்ணை குட்டைகளை மேலும் அதிகப்படுத்துவோம், ஆழப்படுத்துவோம், பண்ணை குட்டைகளை அகலப்படுத்துவோம், கரைகளை பலப்படுத்துவோம். மழை நீரை சேமிச்சு பாதுகாக்கலைன்னா உடப்படுத்து போயிட்டா பிரச்சனை ஆயிடும். அதனால கரைகளை பலப்படுத்தி வச்சிங்க. வடகிழக்கு பருவமழை கண்டிப்பா அதிகமா இருக்கும், கண்டிப்பா அதிகம் எல்லா மாவட்டங்களுக்கும். தென்மேற்கு பருவமழை, பிந்தைய மழை. நேற்றைக்கு நம்ம மழை பெய்யும் சொன்னா பெய்கிற இடத்துலயே நம்பிக்கை வந்திருக்கும். கடந்த சில நாட்களாகவே கடலூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கும் பெய்துட்டு இருக்கு. அது அப்படியே மரக்காணத்திற்கும் சென்னைக்கும் இடையிலையும் அப்பப்போ மழை பெய்து கொண்டே இருந்தது. நேற்றைக்கு கொஞ்சம் கூடுதல் பரப்புல பெஞ்சிருக்கு. இப்படியே மழை படிப்படியாக அதிகரிக்கும். காற்று பகுதிக்கும் கிடைக்கும், ஆனால் உடனடியாக கிடைக்காது. தென்மேற்கு பருவமழை படிப்படியாக அதிகரிக்கும். வெப்ப சிலமழை தொடர்ந்து கொண்டிருக்கும். 2027 ஜனவரி வரை நல்ல பிரச்சனை இல்லாத மழை இருக்கு. அதுக்கப்புறம் வெயில் கொஞ்சம் கூடினாலும் பருவமழை தென்மேற்கு வடகிழக்கு நல்லதா இருக்கு. இருந்தாலும் அதை உறுதிப்படுத்துவது ஜனவரி மாத வெப்பநிலை, கடல் வெப்பம், கடல் நீரோட்டத்தை பார்த்து உறுதிப்படுத்த முடியும். இருந்தாலும் பிளஸ் சாதகமா இருக்கத்தான் வாய்ப்பு இருக்கு 2027 என்பதை தெரியப்படுத்த விரும்புகிறேன். இணைந்தே இருங்கள் அப்டேட்ஸுடன். நன்றி.